இந்த பாம்பு மெல்ல மெல்ல ஊறி அந்த குழந்தை கிட்ட போகுது. பாவம் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாம கிளுகிளுப்பா ஆட்டிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே நைட்டு டின்னருக்கு வெளியே போயிருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கேன்னு வீட்டோட கேமரா ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா குழந்தை பக்கத்துல பாம்பு. போன அப்பா அம்மா 2 பேரும் நாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாம்பு குழந்தை ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் கால் பண்ணிடலான்னு கால் பண்ணிட்டாங்க. இவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்டே குழந்தையோட உயிரை காப்பாத்த ஃபயர் சர்வீஸ் போலீஸ்னு எல்லாருமே குழந்தைய காப்பாத்துறதுக்காக வீட்டோட கதவை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. நம்ம குலுங்காம மெல்ல மெல்ல ஒருத்தவங்க குழந்தைய தூக்க இன்னொருத்தவங்க அந்த பாம்பை பெட்டியை வச்சு அடைச்சிட்டாங்க. கரெக்டான நேரத்துக்கு அப்பா அம்மா வீட்டுக்குள்ள வர எதுக்கு இப்படி குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க குழந்தைய தனியாலாம் விட்டுட்டு போல சார், பேபி சிட்டரோட தான் விட்டுட்டு போயிருந்தோம். அந்த பொண்ணு காணான்னு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. பார்த்தா பேஸ்மெண்ட்ல குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வந்த பொண்ணு அங்க பாம்பால கடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை சுத்தி நிறைய பாம்புக இருக்கு. இப்படியோ சரியான நேரத்துல அங்க இருந்து எல்லா பாம்பும் மேலேயும் மயக்க மருந்து தெளிச்சு விட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டாங்க, குழந்தையும் காப்பாத்திட்டாங்க. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க தானே நிஜ வாழ்க்கையோட ஹீரோஸ்.